ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா கஜானா படம். ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ் மூவியில், நம்ம தமிழ் சினிமா ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு 1000ல் ஒருவன் இந்த மாதிரி படம்லாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. 1000ல் ஒருவன் மாதிரி இருக்குன்னு சொல்ல மாட்டேன். படம் வந்து ஓகே, கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, கிட்ஸுக்கு ஓரளவுக்கு வந்து படம் வந்து நம்ம பார்க்குற அளவுக்கு இருக்குது. ஸோ அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்க முடியாமல் படம் வந்து நல்லா மூவ் ஆகுது. ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் லெவல் வந்து படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் லெவல் வந்து அதிகமாகுது. அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம கொண்டு போகுது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவி வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா யாழி. நம்ம கோயில் சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா யாழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தீங்களா. மன்னர் கதை, நிறைய ஸ்டோரிஸ்லாம் வந்து கேட்குறவங்களுக்கு வந்து அது தெரியும். யாழி பற்றி வந்து எல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த யாழியை பற்றின கதை தான் இது. அதாவது ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒவ்வொரு விதமான விலங்குகளை காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழோட இதில் வந்து பார்த்திங்கன்னா யாழி அப்படிங்கிற ஒரு விலங்கை வந்து நம்ம வந்து யாருமே வந்து அதை பற்றி பெருசாக நம்ம கண்டுக்கிறது இல்லை. அதை வந்து எடுத்து காட்டுற மூலியமாக தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. கதை வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் இருக்குது. ஆனால் சினிமோட்டோகிராஃபி ஓகேங்களா, ஓகே, ஓரளவுக்கு தான் ஓகே. இந்த எடுத்திருக்கிற இந்த கிராஃபிக்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரியாலிட்டியாக இருந்திருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். மூவி இன்னும் பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருந்திருக்கும். மூவி வந்து இன்னும் கொஞ்சம் ஹை லெவலில் கொண்டு போயிருக்கலாம். யோகி பாபுவோட காமெடி, யோகி பாபு இருக்காரு, மொட்டை ராஜேந்திரன் இருக்காரு. அவங்களோட காமெடி வந்து இன்னும் கொஞ்சமே டெவலப் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். காமெடி வந்து அந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல. பெருசா காமெடி சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆகல. ஃபைட் சீன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அதான் இன்னும் கொஞ்சம் அவங்க பட்ஜெட் போட்டு இன்னும் கொஞ்சம் இந்த படத்தை வந்து பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே வேற லெவலில் இருந்திருக்கும் இந்த படம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. மற்றபடி பார்க்கக்கூடிய மூவி தான். பட்ஜெட் லோ பட்ஜெட்டில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லோ பட்ஜெட்னா அவங்க பண்ணுறதே பெரிய, அவங்களே இதுக்கே ஏகப்பட்ட பட்ஜெட் போட்டிருப்பாங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி அவங்க போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கதை வந்து இன்னும் பயங்கரமாக கிளிக் ஆகிருக்கும். இது அந்த கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமல்ஸ் வந்து காட்டுறது, புலி ஆகட்டும், யாழி ஆகட்டும், யானை ஆகட்டும், ஸோ இதையெல்லாம் வந்து அவங்க வந்து காட்டுற விதம் வந்து பார்த்தீங்கன்னா அது கிராஃபிக்ஸுங்கிறது நமக்கு அப்படியே தெரிஞ்சிருது. இப்போ நம்ம ஜுராசிக் பார்க்கு இதெல்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. இப்போ ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிள் நம்ம தமிழ் படத்தில் 1000ல் ஒருவன் எடுத்துக்கோங்க, அதுலேயும் கிராஃபிக்ஸ் இருக்குதான். ஆனால் அந்த கிராஃபிக்ஸ் செம இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பார்க்க. ஓகேவா, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச படமாகவே இருக்கும். ஒரு பெட்டரான மூவி பார்த்த ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். சினிமோட்டோகிராஃபியும் அந்த கிராஃபிக்ஸ் மட்டும் கரெக்டாக பண்ணியிருந்தா. இது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாழியை வச்சு யாழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதையலை பாதுகாக்குது. ஓகேவா, அதை தேடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்கலாம் வந்து அதை தேடி அந்த புதையலை தேடி போகிறாங்க. அந்த புதையலை எடுக்க போகிற இடத்துல என்னென்ன அசம்பாவிதங்களை சந்திக்கிறாங்க, என்னென்ன பிரச்சனைகளை ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. பட் பார்ட் 2க்கான கொடுத்த அந்த என்ன சொல்கிறது, அந்த பார்ட் 2க்கு வந்து அவங்க கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு இதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு பூஸ்டப்லாம் இருக்குது, ஒரு எனர்ஜியாக இருக்குது. ஆக்சுவலி நான் இது வரைக்கும் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோடைய படத்தை வந்து எப்படி எடுத்திருக்காங்க, ஸோ அதனுடைய நிறை குறை என்ன, ஓகேங்களா, அதை பற்றி தான் இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து படத்தோடைய மெயினாக நான் வந்து கதைக்குள்ளே கொஞ்சம் உள்ளே போய் வந்து உங்களுக்கு சில விஷயத்த வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா, ஸ்டார்டிங் வந்து 5 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துருங்க. அந்த ஸ்டார்டிங் 5 மினிட்ஸை மட்டும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த 5 மினிட்ஸை மிஸ் பண்ணீங்கன்னா டோட்டலாக இருக்கிற கதை எதுவுமே உங்களுக்கு புரியாத போயிடும். சரிங்களா, ஸோ அந்த 5 மினிட்ஸை மட்டும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலி இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா கருடனுக்கும் நாகர்களுக்கும் நடக்கிற போர், அதை பற்றின கதை தான் இது. ஓகேங்களா, அதாவது நாகர்கள் வந்து காசிப முனிவர் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய 2 மனைவிகளுக்கு, ஒருத்தருக்கு வந்து நாகர்களையும் இன்னொரு மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருடர்களையும் படைச்சி, இது வந்து பங்காளி சண்டை மாதிரி. இங்கே சொல்ல போனால் இந்த பங்காளி சண்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஸ்டோரி இதெல்லாம் கேட்டிருக்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் கண்டிப்பாக புரியும். அந்த பங்காளி சண்டையிலேருந்து அந்த சிவபுராணம், இந்த சிவன் கதை, கிருஷ்ணர் கதை இதெல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த கதை பற்றி படிச்சிருக்கீங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் பார்த்தவங்களுக்கும் இந்த கதை வந்து புரிஞ்சிருங்க. இப்போ நான் சொல்ல வர்றது வந்து புரிஞ்சிடும். சரிங்களா, ஸோ அந்த
அந்த கருடனுக்கும் நாகத்துக்கும் உள்ள சண்டையில கருடன் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாகமணியை வந்து எனக்கு தான் வேணும் அப்படின்னு தான் எடுத்துக்க வந்து அந்த கருடர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது நாகர்கள் வந்து அதை வந்து பத்திரமா வந்து ஒரு மன்னருடைய வாரிசான கடைசி தலைமுறை வாரிசான அந்த வாரிசிடம் வந்து அந்த இதை ஒப்படைக்கிறாங்க. கடைசி வாரிசான மன்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து வாரிசே இல்லாம போகுதுங்க. அவருக்கு அந்த வாரிசு இல்லாம போகிறதுனால அவர் வந்து அந்த ரத்தினங்களை வந்து பாதுகாத்து ஒரு ஒரு சூனிகரி மூலியமா அதை வந்து பாதுகாத்து அதை வந்து மறைச்சு வைக்கிறாருங்க. ஆனா அவரோட அமைச்சர் வந்து என்ன பண்றாருன்னா அவர் வந்து அடுத்த மன்னர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னரை கொன்னுறாரு. ஸோ அந்த மன்னரை கொன்ன உடனே அந்த அந்த இனத்துல சேர்ந்தவங்க யாரு, அந்த மன்னர் வந்து அந்த மன்னரும் அந்த மன்னரோட யானையும் அந்த மன்னரோட வாகனமான யானையும் அந்த அந்த புதையலுக்காக பாதுகாப்பா வந்து இருந்து வந்துட்டு இருக்குதுங்க. அந்த 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 காட்டுக்குள்ள யாரு போனாலும் அந்த மன்னருடைய அம்புங்கிறேன் பாருங்க, அந்த ஈட்டிக்கு வந்து அவங்க வந்து பலியாயிடுறாங்க. இப்படிதான் வந்து எல்லாத்தையுமே எல்லாமே கொண்டுட்டு இருக்குது. அந்த யாழிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மன்னருக்கும் யானைக்கும் அவங்களுக்கு மேல அந்த புதையலை வந்து பாதுகாத்துட்டு இருக்கிற ஒரு பாதுகாவலனா அந்த யாழி வந்து இருக்குதுங்க. சரிங்களா? அந்த யாழி வந்து எப்படி வந்து அந்த புதையலை பாதுகாத்துட்டு இருக்குது, அது எப்படி பழி வாங்குது, இந்த காட்டுல வந்து அந்த காட்டுக்குள்ள அந்த மலைக்குள்ள இருக்கிற ட்விஸ்ட் என்ன, ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸ்டோரியை கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்டா கொண்டு போகுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கருடன் மட்டும் ஒரே ஒரு கருடி மட்டும் தப்பிச்சு போயிடுறா. அந்த கருடி தப்பிச்சு போயிடுறா. இன்னொன்று என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா கடைசியா லீடு ஒன்று கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்டுக்கான லீடு கொடுக்குறாங்க. அந்த லீடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராவணன் 10 தலை ராவணனை காட்டி அந்த இடத்த வந்து முடிக்கிறாங்க, ஃபில்ஃபில் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட் சீசனை வந்து அந்த ராவணனுடைய ஒரு என்ட்ரியை காட்டி ஸ்டோரியை முடிக்கிறாங்க. செகண்ட் பார்ட் வந்தா மீதி ஸ்டோரி நமக்கு என்னன்னு தெரியும். பட் பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்டா போகும். சரிங்களா? கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களோட ட்ரை பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கிற படம். தேங்க்யூ. பாய்.